தெருக்கூத்து இது எங்களின் உயிர் மூச்சு. அந்த முட்டை வெல்டு வச்சுட்டு வந்துடுறது யாருக்கு முன்னாடி சொல்லிட்டு ஆச்சரியத்தை போனா பத்த வச்சுட்டியா? நான் முன்னாடி எத்தனையோ சலங்க பத்த வச்சுட்டு வந்திருக்கான். என்ன மத்தல கூடாது, இது சாதாரண முட்டை கிடையாது. பார்வதி காலில் இருக்கிற முட்டை பூமியில் விழுந்து விட்டாது. அந்த 7 முட்டை எடுத்து பூமியில் விட்டா என்ன ஆகும்? பூமி அர்ப்பணம் ஆகிடும். ஆகத்தை விட்டா அர்ப்பணம் ஆகும் என்று அந்த 7 முட்டை எடுத்து என் தந்தையார் பரமசிவனுக்கு கொடுக்க 7 முட்டை ஒரு டிஸ்ட்ரிபியூட் செய்து 7 பெண் குழந்தை டிஸ்ட்ரிபியூட் செய்தார். 7 பெண் குழந்தைகள் யாரும் தெரியுமா? செல்லி வில்லி பூங்காயம்மன் பச்சையம்மன். ஆமா, வாசல் 7வது சாமுண்டீஸ்வரி 7 குழந்தை பிறந்தா. ஒப்பந்தான் பெரிய பணக்காரன். எப்படி சொல்றேன்? நீ ஓரமா பாங்க. நீ என்ன பண்ற? திட்டூர்ல தொழிலூர்ல வச்சுக்க. இல்ல திட்டக்கூர் தான் பக்கம். தொழிலூர்ல ஒரு 7 ரூம் எடுத்துக்க. ஆமா, அவங்க அம்மாவோட 8 ரூம் எடுத்துக்க. 10க்கு 10 நல்லா சதுரமா கட்டி வச்சுடுறா. இப்படி ஒரு சேர் போட்டு இப்படி உட்காந்துக்கிறா. உட்கார்றா செவிடாம என்னடா அப்புறம் அங்க நிக்கிறேன். இப்படி உட்காந்துக்கிறா. வரவங்களுக்கு எல்லாம் டோக்கனு முத பொண்ணுக்கு யாரு செல்லியாய்க்கு 500 ரூபா போட்டுக்கு. 500 ரெண்டாவது வில்லி ஒரு 250 ரூபா போட்டுக்கு. இங்க பாருக்கா பாரு ரோசிகால் பிடிச்சவ, அவளுக்கு 150 ரூபா போட்டு. இதெல்லாம் போட்டுட்டு நீ வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க அப்பாட்ட கொண்டு கொடுத்தினா இன்னும் பெரிய பணக்காரனா ஆவார். அவன் கூட்டு உட்கார போனக்கா யார் பணக்காரன்? இங்க வரங்க அது பேர் ஓயில உட்காந்து கூட்டி கொடுத்துருக்கா அது பேரு. நாங்களாம் யாரு உங்க பக்கத்துக்கு தெரியா கரகரகன்னா அறுத்து போடுவேன். நீ இல்லை அவன் பக்கத்துக்காரு 2 பேர் தான் செல்லியாகி மாறியா. அப்போது செய்து செல்லியம்மா வில்லியம்மா பூங்காயம்மா பச்சையம்மன் சொல்லக்கூடிய 7 பெண்கள் செய்தா. 7 பெண்கள் செய்தா. ஆமா, இந்த சனத்துல நான் இழுத்து விடுறேன். நீ விடுற கையிடுறேன். இந்த சனத்துல அடுத்தது யாரும் தெரியுமா? அடுத்தது யாரு? அடுத்தது திட்டமா சொல்லு. அது போக மற்ற விஷயம். அது போக மற்ற விஷயம். நீ பேச உன்னை பத்தி பேசல. நான் சர்க்கோட் முன்பதாக வரும்போது மத்தாளம் தம்பு தப்பு அப்படி சொல்லக்கூடிய 32 மேல வாத்துக்கலாம். எந்த குறைபாடு கிடையாது. இல்லடா இந்த செலத்துல என்ன அடுத்தால யாரும் தெரியுமா? ஏன் தெரிவிக்கிற ஐயா, இந்த தினத்தில என் தந்தை 20 இருக்கிறார்கள். என் தந்தையரை பார்த்து அவர் பாதத்தை வணங்க வேண்டாம். நான் பார்த்து வரேன். சீக்கிரமாக மூன்றாவது பிள்ளை வந்து விட்டாளா? பிள்ளைன்னா அதான் பிள்ளை. தண்டை குணம் பொறுமையா? ஐயோ அது எருமை. ஏடா நீ வாயை கொண்டு வாயை கட்டிக்கிற நான் என்ன பண்ணுவேன்? எருமே தரான்னு போச்சு. வந்துட்டீங்க அப்படியா? கொண்டு சீக்கிரம் இல்லையா? ஒரு ஊர்ல வச்சு 50 பிடிச்சிருவாங்க. இருக்காரு அப்படியே பார்க்கிறேன். ஐயா தந்தையே தந்தாயாரே
கோழி கொடி மலையில கொட்டி வைத்து அன்னைக்கு வந்து வந்தோம் சுகமாக வாழ்வாய் அம்மா. சுகி பகவான் வந்து பாதம் பற்றி செல்லாம் வந்து நான் என்னுடைய கிருபைகளால் கூடிய தாயுடைய கிருபைகளால் சுகமாக வாழ்வாய் அம்மா. ஐயா தந்தையே, இந்த சர்க்கோட்டு முன்பதாக ஆதிமர்களை விட்டு என அடத்தாகாரான என்ன சர்க்கட் முன்பதாக நானே பயப்படுறேன். நானே பயந்துருவேன். அப்பாட்ட பொறுமையா பேசு, என்னிட்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசாத. நீ கூட மாட்டா ஒரு வேலை இருக்கா? ஐயா தம்பி, இந்த சர்க்கட் தாதிமுறை விட்டு என்ன அழைத்த காரணம் எதுக்காக அக்காமார்கள் அனைவரையும் அந்தந்த கிராமத்திலும் கும்பாபிஷேகம் போட்டு கோவில்ல அமர செய்து மக்களுக்கு குலதெய்வமாகத்தானே அமர்த்தி விட்டேன். அமர்த்தி வைக்க மதிய அமர்த்தி, அதனால கூப்பிட்டீங்க. உனக்கு மதிய அமர்த்த வேண்டும். ஐயா தந்தையே, எந்த ஐயா நனில பதவியாமத்து சொன்னீர்களே, எனக்கு எந்த இடத்துல பதவியாமத்த போறீங்க? அது எனக்கு விவரமாக சொல்ல வேண்டும். அம்மா, நீ வந்து நீர் யானை மேல இருக்கிற. உனக்கு கதிர், அதாவது சித்திர மாச கத்திரி வெயில் உனக்கு தாங்காது. உடம்பு பூரா விஷம் நினைக்கிறேன். உனக்கு இந்த கத்திரி வெயிலால அதிக உத்தரவுடைய தேகத்துக்கு பொறுக்காது, கொஞ்சம் கொள்ளாது. ஆற்றக்கரை ஓரம், குளத்தக்கரை ஓரம், நீரோட பக்கம் அந்த மாதிரி குளிர்ச்சியான பூக்கு, அதாவது புக்க மரம், மரம் நிறைய செடி மரங்கள் நிறைய இருக்கக்கூடிய அதெல்லாம் இருக்கட்டும். மனசு ரொம்ப சந்தோஷமாயிடுது. எனக்கு இன்னொன்று வேணும். சிலையா கல்லா உட்கார வச்சிருக்கீங்க. எனக்கு தேடு திரும்ப சிறப்பா கொண்டாட வேண்டும். அம்மா, இதெல்லாம் சாமி யாரும் கும்பிடுவாங்க. மக்களுக்காக வரத்தேடி வர பாதித்து அவர்கள் எல்லாம் நல்லபடியாக வச்சிடானா? உனக்கு எந்த மாசத்துல திருவிழா நடப்பாங்க? உண்மைதான். அக்கா ஆடி எந்த மாதத்திலே வீடு வாசலாம் சுத்தம் செய்து தூப தீப ஆராதனை கொடுத்து கொஞ்சம்
கொண்டாடுவாங்க. உங்க வேட்பாளர் ஏய், இப்ப உனக்கு என்ன? வா, கீழே கிடக்கிறதெல்லாம் கொடுக்குறான் அவன். இவன் எங்க இருந்து அவன் கொண்டாடுறான்? ஏம்மா, நந்தி இல்ல, நந்தி. எப்பா, கோவம் வந்துச்சே, கையை கழிச்சு. என் மகள் பொறுமையான செல்வி. ஆமா. நீ எதுக்கு எழுத்து பார்த்து கீழே கிடக்குறது? பொறுமையா? பொறுமைடா. ஆளு பார்த்தா பொறுமையா இருக்கிற மாதிரி இருக்கும். நடை இப்படித்தான் நடப்பாங்க. குடிச்சு போட மாதிரி குடிச்சு அந்த போடு. அதான் தம்பி, அதான் எனக்கு மனசு சிறப்பாயிடுச்சு. இந்த பாரு, இன்னொன்னு, இந்த பாமர மக்களுக்கு வரமளித்தினா அவங்க வேண்டிக்குவாங்க. ஐயா பச்சையம்மா, எனக்கு நான் நினைச்சது நிறைவேறினா உனக்கு நான் போர் அடிக்கிறேன். போர் உன்னுடைய சன்னிதானத்துல போர் போர் தண்ணி தண்ணி ஜலத்துக்கு போர் அடிக்கிறேன் எங்க அடிக்கிறேன் ஓய விட்டு போயிருக்கு. அண்ணன் சத்திர கட்டிக்கிறோம், பொங்கல் வைக்கிறோம், பூசிக்கிறோம். ஆமா, அப்படி வேண்டி பார்க்கணும். எல்லாத்தையும் வாகனம் கொடுத்துருப்பல. பொறுமையா பேசுவோம். வாகனம் உண்டு. ஒரு மக்களுக்கு ஆபத்து ஏற்பட்டா நடந்து காப்பாற்ற முடியும். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு ஒரு வாகனம் வேணும். நீ எந்த நேரம் நடந்து போறது, எப்ப போய் காப்பாற்ற வாகனம் வேண்டாம். கொஞ்சம் தானாக சுமந்து செல்லக்கூடிய வாகனம் உனக்காச்சு போல அந்த ஆணை வாகனம் அது. அந்த உடல் கட்டிக்கு தகுந்த மாதிரி பெரிய யாரியா இருந்தாதான் சுமந்து செல்ல முடியும். ஆமா, மெலிசாக மிருகமெல்லாம் விட்டோம்னா அது ஓடுமா? ஓடும். என்ன பத்த 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 பத்தன்னு போவோம். அதிகமா பேசாதீங்கன்னா வாகனம் எடுத்துற. யானை வாகனமா? ஏண்டா யானை எம்மா ஓட்டம் ஓடும்? மக்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டா யானை என்ன வாகனம் ஓடும்? மிருகங்கள் பாய்ந்து நடக்கும். இது எட்டி நடக்கும். மிருகத்தை விட அதிகமா நடக்கும். அம்மா, ஒரு சின்ன கதை. எப்படி மொசைக்கு ஆமைக்கு போட்டி வந்துட்டான். யாரு முன்ன போவாங்க? சொல்லுப்பா. அப்ப என்ன பண்ணிச்சு? சொல்லு. அப்ப நான் சூத்தால சொல்லுவேன். இந்த மொசையாகப்பட்டது மான் வேகம் மயில் வேகமா பறந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆமா, பறந்தெல்லாம் ஓடல, அந்த அளவுக்கு வேகம் தில்லி குச்சி போகுது, வேகமா ஓடுகிறது. ஆமை என்ன பண்ணிச்சு? இப்படி நவுந்தா பொறுமையா தான் போவோம். அப்ப இந்த மொசை என்ன பண்ணுச்சு? இந்த ஆமை வரத்துக்குள்ள நம்ம செத்த நேரம் படுத்து தூங்கும், ரொம்ப நேரம் ஆகிவிடும். அதெல்லாம் கொஞ்ச நேரம் உறங்கும். அப்படிதான் மொசை உறங்கிச்சு. ஆமா, மொசை தூங்கிடுச்சு. ஆமா, முன்ன போயிடுச்சு. தூங்கின உடனே ஆமா அது முன்ன போயிடுச்சு. அதே போல வாகனத்தை உனக்கு கொடுத்தா உனக்கு வெற்றி விட்டோம். இன்னொரு எனக்கு வேண்டாம். எனக்கு சத்திர மொசா வழியா வர மக்கள் வெயில கொண்டிருப்பாங்க. சத்திரம் சாவடி கட்டி வைக்க வேண்டும். ஆளுக்களை சிறப்பாக நெயில சத்திரம் சாவடி கோபுரம் நடக்கிறது. உற்பத்தி செய்து உங்களுடைய கோவிலை சுற்றி வெறும் புங்கமரமா வைக்க